இந்த கைலாசத்தை இன்னும் காணா. நான் ஊருக்கு வேற போகணும். இப்படி பண்றானே. வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வரைய. வேலையில ஒரு சின்சாரிட்டி வேண்டாமா? சொல்லாத வேலை. பாக்குறது பணம் காக்குற வேலை. இதுல என்ன சின்சாரிட்டி? ஏன் லேட்னு போனா கேட்க போதா? அது இல்லப்பா, 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். நான் ஊருக்கு போகணும்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா. பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாமட்டி போய் ஆகணும். அங்கேயும் பணத்தை பக்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை தானே பொம்பளை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க. துணியோட இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த எப்படி இத சாவி வச்சுக்கோ. பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா. இதை திருடிட்டு போயிடுறாங்க. போடா. அப்ப நான் போயிட்டு வரேன். என்னது சிரிக்கிறான்? சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டானா? அட அனாத நாயே, அரணக்குடி கூட போடல. இதுக்கெல்லாம் இருப்ப வேண்டியதா இருக்கா? சட்டை போட்டிருக்கான். மகராசன் 2 பேரும் வச்சிருக்கானே, டீ குடிக்காச்சு. பிரைவேட் ஆக்சிடென்ட். இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி! ஐயோ பொண்ணு பேசுது. டேய், நான் போன இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஷ்பேக்கா? பிளாஸ் கட். நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு வந்து போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டி பண்ணிருக்கீங்க. அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுக்கங்க, டொனேஷனா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுக்கங்க. எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க. இன்னும் 3 டேஸ் கழிச்சு தான் வெளியே போக முடியும். அது என்ன 3 டேஸ்? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏன்டா இது என்ன பொருள் காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு உறைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புணங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன, சுடுகாட்டுல நின்னா 2 ஒண்ணுதான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆளு பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா, அதெல்லாம் ஓகே. நடிக்கிறது ஈஸிடா, ஆனா பொண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, யார் வேணாங்க, படுங்க படுங்க. இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க ஃப்ரீயா தானே இருக்கேன், போர் அடிக்குது. எனக்கு கூட ஆபீஸ் போர் அடிக்குதுமா. இன்னைக்கு லீவ் போட்டு 2 பேரும் ஜாலியா சுத்தலாமா? ஒழுங்கா ஆபீஸ் போட. அட போமா. பை. See you in the evening. ஓகே, பை. தம்பி, என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போலாம். வாங்க. ஏன் தம்பி, வந்த அன்னைக்கு அவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டீங்க? சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே. வாங்க வாங்க. மதன் எங்க ஆபீஸ் போயிட்டாரா? இப்பதான் கிளம்பி போனேன். அப்பதான் அம்மா கூப்பிட்டாங்க, வந்தேன். நீங்க அம்மா கூட பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நான் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்? அப்புறம் நைஸா கட் பண்ணிட்டு போறீங்க? அப்படி இல்ல, இன்னைக்கு வீட்ல என்னோட சமையல், அதான் வந்துடுறேன். ஓகே, கேரி ஆன். தம்பி, லதா நல்லா சமைப்பா. நீங்க இன்னைக்கு இங்கதான் லஞ்ச் சாப்பிடணும். அதுக்கு என்ன, சாப்பிடலாமே. உங்க சொந்த பந்தம்லாம் எங்க இருக்காங்க? சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு அப்படி பெருசா எனக்கு யாருமே கிடையாது. ஊர்ல தாத்தா இருக்காரு, ஏகப்பட்ட சொத்து பணம், அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன தம்பி சிரிக்கிறீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? அது இருக்கட்டும், லதாக்கு எப்ப கல்யாணம்? மாப்பிள்ளை எதுவும் பாக்கலையா? இப்பதான் படிப்பை முடிச்சிருக்கா. இந்த வருஷம் எப்படியும் கல்யாணம் பண்ணிடணும். எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்ல. ஆமாமா, மாப்பிள்ளைக்கா பஞ்சம். லதாவை கட்டிக்க போறோம் கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்லையே, வந்த கொஞ்ச நாள்லயே
லதாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பை த பை, எனக்கு வெளில முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இருங்க தம்பி, லதா சமைச்சிட்டு இருக்கா, சாப்பிட்டு போலாம். இன்னைக்கு கண்டிப்பா லஞ்சுங்க தான். லதா சாப்பாடு தானே, வந்து ஒரு புடி பிடிச்சிடுறேன். என்ன மிஸ்டர் மதன், என்ன பண்றீங்க? பஞ்சிங்க என்னத்த? எக்ஸ்போர்ட் ஆர்டர் சம்பந்தமாவா? கொடுங்க, காட்டுங்க பார்க்கலாம். கொடுங்க மிஸ்டர் மதன், அட கொடுங்க பார்க்கலாம். ஓ, லதா லவ்வா? கல்யாணத்துக்கு முன்னால நானும் இதான் பண்ணிட்டு இருந்தேன். வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலையும் பாருங்க. பாட்டுமா? டேய், யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போட்டு வரேன். போர் அடிச்சுட்டு வெளிய போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் ஏய் ஏய் ஒட்டபஜி, ஏய் ஏய் எங்க? ஏய் எங்க? என்ன என்னடா என்ன? இங்க ஒருத்தன் வந்தானா? ஆமாண்டா, இந்த படுத்திருக்காண்டா. கேட்டா போனங்கறான். எங்கடா போயிட்டு வந்தானா? வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான். டேய், எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணு இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஏண்டா ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா, யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சு முத்து, நீ சாகல, இந்திரி இந்திரி போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் போனவங்கள வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன். பாடி எடுத்துடலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கே. யோ நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார், அதுல ஒன்று தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்கிடுவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான். சார், உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார், அது எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்கும். ஆமா. வாங்க, நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும், ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லைன்னு சொல்லிவிடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா, ஒரு ஆப்பு காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அனாதை பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன், அதை என் பொண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நடிச்சு சீட்டிங் பண்ணல, அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா? கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? நடிகார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுனது பணமல்ல. என்னங்க? ஓகே, ரெடி. அது இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எத்தனை நாள் ஆச்சுல நம்ம உட்கார்ந்து பேசி. நாம ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா டூர் போலாமா? ஆமா, இந்த வயசுல நாம 2 பேரும் ஜாலியா டூர் போலாம். ஆட ஏங்க, நம்ம பொண்ணு இருக்கால லதா, அவ கல்யாணத்தை பத்தி பேசணும். ஓ, நம்ம பொண்ணு கல்யாணமா? அதுக்கு என்ன, நாளைக்கே நல்ல மாப்பிளையா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி முடிச்சிருவோம். மாப்பிளைக்காக நீங்க ஒண்ணும் ஊரூரா போய் அலைய வேண்டாம், நானே பாத்துட்டேன். எது? நீயே பாத்துட்டியா? அவன் படிப்பென்ன, அவன் அந்தஸ்தென்ன, அவன் சொத்தென்ன, அவன் யோகியதென்ன, என்ன குலம், என்ன கோத்திரம்? நிறுத்துங்க, சும்மா பழைய பஞ்சாங்கம் பாடிக்கிட்டு. நம்ம பொண்ணுக்கு
எல்லா வகையிலயும் பொருத்தமான பையன் இந்த வீட்லயே இருக்கான். நீ யார சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. மாடியில குடி இருக்குதே அந்த மதன் தம்பி தானே? மதனா? அவன மந்தத்துக்கு ஏத்தவன் இல்லைங்க. அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கானே ஆனந்த், அவனை சொன்னேன். யாரு? மதனை பாக்கிறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கானே அவனா? ஆமாங்க, ஆனந்த் பெரிய எஸ்டேட் ஓனர். காரு பங்களா நிறைய சொத்து இருக்கு. அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா அவ வாழ்நாள் பூரா கண் கலங்காம நிம்மதியா சந்தோஷமா இருப்பான்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ எடுத்த முடிவு லதாக்கிட்ட சொன்னியா? அவ மனசுல யார நினைச்சுக்கிட்டு இருக்காளோ? அவகிட்ட போய் என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வள வளம் பேசிட்டு இருக்காம மீதி கொக்கியெல்லாம் கரெக்டா வைங்க. ஐயோ வேண்டாங்க. ஏய் சும்மா இரு. போதுங்க. முடியாது. என்னால முடியல. ஏய் உட்காரு. நான் சொல்றது கேளு. மூச்சு திணறுதுங்க. ஏய் பரவாயில்ல. ஐயோ என்ன இதெல்லாம்? இப்ப எப்படி? போதுங்க. அங்க உட்காரு. தம்புடி. எப்படி? சூப்பர். ஹாய் மதன், எப்ப வந்தீங்க? உங்க ஃப்ரெண்ட் ஆனந்துக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஜலதோஷத்துக்கு சூப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஆமா, ஏன் மூஞ்சி உம்மன் வச்சிருக்கீங்க? ஸ்மைல். உங்க ஃப்ரெண்டுக்கு உங்கள மாதிரி அழகா சிரிக்க சொல்லி கொடுங்க. பை. Why you are in a dull mood, man? குடி குடியை கேடு. குடி குடி குடிக்காதவன் தான்பா நல்ல நடிச்சு எல்லாத்தையும் கெடுக்கிறான். குடி குடியை டேய் மதன், என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி குடிச்சிட்டு இருக்க? ஆசைப்பட்டான் குடிக்கிறான். விட ட்ரிங்க் ஃபார் யூ. ஓகே இந்த ஓ சாரி 50-50 இந்த குடிக்க மாட்டியா? ஏ ஓ ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் அதான்ப்பா உங்ககிட்ட எல்லாம் அப்படியே மயங்குறாங்க. ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் நோ ப்ராப்ளம். ஓகே 50-50. ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் பக்கத்துல நான் இருக்கடா. நீ போய் ஒரே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவ. அந்த சாக்லேட்டை சட்டையில வச்சு காக்கா கடி பண்ணி எனக்கு பாதி குடிப்பேடா. 50-50. ஸ்கூல்ல முக்கால்வாசி நான் சாப்பிட்டதெல்லாம் உன்னோட டிஃபன் கரையில 50-50 தான்டா. எல்லாம் காலேஜ்ல முதல் சிகரெட் நம்ம 50-50 தான். இல்ல லொக்குன்னு இரும்பி அன்னைக்கே நான் ஸ்மோக்கிங் விட்டேன்பா. நீ ஸ்மோக்கிங் விட்ட நானும் விட்டேன்டா. நோ ஸ்மோக்கிங் ஃப்ரம் தட் டே. நோ. இது என்னமோ 2-3 நாளா சிகரெட் ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதுடா. ஸ்மோக் பண்ணிட்டேன். இப்படி எல்லாமே 50-50 பண்ணி இப்ப ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையிலேயே 50-50 கேக்குறேடா. என்னடா சொல்ற? நான் ரொம்ப நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கையே சரியில்லை. எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்றா. சில விஷயங்கள் சொல்ற நிலைமைலாம் இல்லப்பா. தண்ணி போட்டிருக்க உழையிடுவேன்னு நினைச்சியா? வாடா.